இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது நல்ல விஷயம் தானே, இதை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். எது நல்ல விஷயம்? அங்க டெல்லியில 39 பேர் இருக்கோம், நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம். அந்த எண்ணிக்கை குறைந்து விட்டால், இல்லனா வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு நமக்கு குறைவாக இருந்தா நம்ம சொல்லுவதை அங்கே யார் எடுத்துக்கொள்வார்கள்? எந்த பில்ல வேணும்னாலும் நம்ம ஒப்புதல் இல்லாம அவங்க பாஸ் பண்ண முடியும், எதை வேண்டும் என்றாலும் கொண்டு வர முடியும். எந்த மசோதாவையும் நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்களால் கொண்டு வர முடியும். அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஒருமித்த குரலிலே எழுந்து நின்று போராடும். இது தேர்தல் நேரம்லாம் நாங்க சிந்திக்க மாட்டோம். இது தமிழ்நாடு தேர்தலை தாண்டிய ஒன்று, தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றியது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்.